ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது டியூஸ்டே மார்னிங். முந்தின நாள் தான் அரைச்சி வச்சுருந்தேன் மாவுக்கு. அந்த மாவில் வந்து பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி இட்லியை விற்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் அன்றைக்கி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன் பை ஒன்னாக. எப்பவும் சாம்பார் கூட்டு பொரியல் தான் வைப்பேன். ஆனால் வீக்லி ஒன் டைம் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோ இல்லை இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணியோ பண்ணி கொடுப்பேன். பட்டாணி முந்தின நாளே ஊற வச்சு 6 விசில் விடுவேன். ஊற வைக்கலை அப்படின்னா 9 விசில். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள ரைஸ் வந்து 1 விசில்லே வெந்துடும். அதனால் பட்டாணி ஃபுல்லாகவே நான் பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்பவும் போல் தான் நான்வெஜ் பிரியாணி பண்ணுற மாதிரியே தான் அதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடல்பாசி, ஜாதிபத்திரி எல்லாமே போட்டு ஒன் பை ஒன்னாக வெங்காயம், பட்டாணி, தக்காளி, இதில் வந்து சோயா சங்க் வந்து தனியாக வந்து நான் ஹாட் வாட்டரில் வந்து பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டிருக்கேன். அப்புறம் அப்படியே நம்ம வந்து சமையல் பண்ணிகிட்டே ஒரு மோரல் ஸ்டோரி பார்ப்போம். ஒரு ஊரில் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தொழிலாளி இருக்கிறாரு. அவர் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தொழில் பண்ணி அவருக்கு எது கரெக்டாக வர்றதோ அந்த தொழிலை நல்லா கடின உழைப்பாளி நல்லா ட்ரை பண்ணி பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆயிடுறாரு. அதே ஊரில் நிறைய மக்களுக்கு நல்லதும் செய்கிறாரு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறாரு. மக்கள் அவரை ரொம்ப புகழ்கிறாங்க. அப்போ அவர் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவர் தீய ஃப்ரெண்ட்ஸு, அதாவது கெட்ட பழக்கம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இதாகிறாங்க. அப்போ அவர் வந்து அந்த பசங்க கெட்டவங்களோட சேர்ந்துட்டு தண்ணி அடிக்கவும் ஜாலியாக இருக்கவும் பிஸ்னஸை ஒழுங்காக கவனிக்காமல் இப்படி இருக்கிறாரு. அவரோட நலம் விரும்பிகள் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அது வந்து காது கொடுத்து கூட கேட்குறது கிடையாது. அப்படியே போக 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 அவரோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகுது. அப்புறம் மொத்தமாக லாஸ் ஆகி கஷ்டப்படும்போது, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும்போது அவரோட பேட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவரை விட்டு விலகி போயிடுறாங்க. காசு இல்லை, இனிமேல் எதுக்கு நமக்கு இவன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது நம்ம இவ்வளோ நாள் வாங்கி வச்ச நல்ல பேரும் போயிடுச்சு. ஏன்னா மக்கள் ஃபுல்லாக அவரை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பேரும் போயிடுச்சு. அதே டைமில் பிஸ்னஸ் பண்ணி சம்பாத்தியம் பண்ணி வச்ச எல்லா பொருளுமே போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து நல்ல பேர் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவே கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது நம்ம மைண்டை நாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு நம்மளோட பாதை எதுவோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா ரெஸ்ட்டுங்கிறது வேறு. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் உள்ளவங்கள்ட்ட பழகுறதோ கெட்ட இதில் போகிறதோங்கிறது வேறு. அதை ரெஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் டெய்லி ஒவ்வொரு ஸ்டோரியும் உங்கள்கிட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இட்லி பசங்களுக்கு அவிச்சதை வத்த சட்னி வச்சுருந்தேன். பசங்க எப்போவுமே லேட்டாக தான் ஆக்குறாங்க, வேறு வழி இல்லை. அவங்களுக்கு அப்படியே சேர்ந்தாக்கில் ஊட்டி விட்டுருன்னு ஒரே பிளேட்டில் வச்சுட்டேன். அப்புறம் வெஜிடபிள் பிரியாணியை வந்து அப்படியே பாக்ஸில் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய சின்ன பையன் அட்வான்ஸாக வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இன்றைக்கி என்ன லன்ச்சு, என்ன கொடுக்க போகிறீங்க, இதுக்கு என்ன கூட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒன்லி தயிர் சாதம் மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து அவன் தான் கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு டைம் வாங்கியிருந்தான். அதை நான் இப்போ தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்சரண். பாய். தேங்க்யூ.